ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரி சேனல். எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரினியூவல் பண்ணுறது இல்லை ஏற்கனவே வந்து பதிஞ்சிருந்தீங்கடா வந்து எப்படி ரினியூவல் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து 10th முடித்த உடனே வந்து ஆன்லைன் மூலிமா வந்து ஸ்கூல் மூலிமா அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதை வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து எதுவுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு 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 பேப்பர் மாதிரி வந்து ஜெராக்ஸ் கொடுத்துருப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் கார்டு மாதிரி அது ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து எப்படி ரினியூவல் பண்ணுறது, உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து எப்படி வந்து திரும்ப வந்து எடுக்கிறது, 5 வருஷத்துக்கு ஒரு வட்டம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நீங்கள் வந்து 15 ரினியூவல் பண்ணணும். ஆர்ட் குவாலிஃபிகேஷனில் போயிட்டு உங்களோட எஜுகேஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். இப்போ 12th முடிச்சிருப்பீங்க, 10th முடிச்சு மார்க்கை வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க, 12th வந்து மார்க் ஆட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து வந்து டிகிரிக்கு மேலே வந்து பேச்சுலர் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து எல்லா மாணவர்களுமே வந்து கம்பல்சரி வந்து பயஞ்சாங்கன்னா என்னைக்கா ஒரு நாளில் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்காண்டி வந்து உங்கள் வீட்டு கதவை வந்து தட்டும். எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்பல்சரி அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பழைய எம்ப்ளாய்மெண்ட் ஏதாவது ஒரு பேப்பர் ஸ்கூல்ல இருந்து கொடுத்துருந்தாலோ அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருக்கும். அந்த ஐடியை வந்து போட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் நேம் எல்லாம் போட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து திரும்ப வந்து கிரியேட் பண்ணி அதை ரினியூவல் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட வந்து ஒரு லேப்டாப் இல்லை பிசி ரெண்டு ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், இல்லை மொபைலில் இருந்தாலும் போதும். ஏதாவது ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டில் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த பதிவு செஞ்ச அந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் மாதிரி தான் வச்சுருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட் நம்பரில் வந்து வச்சு நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபர்கெட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். அதில் கேண்டிடேட் லாகின்ல வந்து போயிட்டு இதில் வந்துட்டு உங்கள் எக்ஸ்சேஞ்ச் கோடில் வந்துட்டு உங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிங்க. அடுத்து எந்த வருஷம் வந்து நீங்கள் வந்து பதிஞ்சிங்கன்னா அந்த வருஷத்தை வந்து போட்டுங்க. அடுத்து உங்கள் சர்டிஃபிகேட் உங்கள் கையில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்கூல்லேருந்து, அந்த சர்டிஃபிகேட் நம்பரை வந்து இதில் வந்துட்டு போட்டுங்க. யூசர் ஐடி தெரிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா உங்கள் யூசர் நேம் உங்கள் நேமாகவே வந்து போட்டு பாஸ்வேர்டு வந்து போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இதே வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு இது ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தாலே போதும். நீங்கள் என்ன யூசர் நேம் வந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அதில் வந்துட்டு ஷோ ஆயிரும். யூசர் ஐடி வந்து இப்போ உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. அந்த உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் மட்டும் கொடுத்தாலே போதும். இப்போ நம்ம யூசர் ஐடி கிடச்சிட்டாலே வந்து நம்ம வந்து இப்போ வந்து அந்த யூசர் ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம யூசர் ஐடி வந்து வச்சுட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டில் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அதில் வந்து கண்டுபிடிச்ச யூசர் ஐடியை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஆட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய நியூ பாஸ்வேர்டு வந்து இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு ஒரு கேபிட்டலரு மற்றது ஸ்மாலரு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று
அடுத்து நம்பர் ஒரு 2-3 டிஜிட்டில் வந்து நம்பர் போடுற மாதிரி இருக்கும். அப்படி போட்டுங்க. போட்டுட்டு சேவ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து யூசர் ஐடியும் கிடச்சிருச்சு, பாஸ்வேர்டும் கிடச்சிருச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் பேக் வந்துட்டு பாஸ்வேர்ட் ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ நம்ம வந்து ஹோம் பேஜில் வந்துட்டு நம்ம யூசர் ஐடி கிடச்சிருச்சு, பாஸ்வேர்டும் கிடச்சிருச்சு. இப்போ அதில் வந்துட்டு யூசர் ஐடி வந்து இதில் வந்து போட்டுங்க. நீங்கள் டைரெக்டாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக போயிருங்க. அப்படி நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லைன்னா இந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து லாகின் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். கொடுத்து ஜஸ்ட் சைன்இன் ஆப்ஷனை ஏரோ மார்க்கை வந்து கொடுத்துருங்க. இது எம்ப்ளாய்மெண்ட் உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட உங்கள் ஆவணங்களை இதில் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 10th 12th எனி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பிரிண்ட் ஐடி கார்டு ஐடி கார்டை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதில் ரினியூவல்னு சொல்லியிருக்கேன். அப்டேட் ப்ரொஃபைலில் போய்ட்டு அதில் கேண்டிடேட் ரினியூவல் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டா நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து வந்துடும். இதில் ரினியூவல்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரினியூவல் வந்து ஆயிரும். ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு வட்டம் நீங்கள் வந்து ரினியூவல் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் கேஷ்பெல் ரினியூவ்டு, யுவர் நெக்ஸ்ட்டு ரினியூவல் டேட் வந்து January 2024. பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து எந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ரினியூவல் பண்ண சொல்கிறாங்களோ அந்தந்த வருஷம் வந்து ரினியூவல் பண்ணிக்கோங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 10th 12th சில பேர் வந்து 10th முடிச்சுட்டு அதை வந்து ஆட் பண்ணாமே போட்டிருப்பாங்க. 12th டிகிரி முடித்ததெல்லாம் வந்து நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன் எந்த டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு எம்ப்ளாயை வந்து தேடுறப்போ வந்து அந்த குவாலிஃபிகேஷனோட அந்த ஸ்கில்ஸோட ஒரு பர்சன் வந்து இருக்காருன்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியும். அதனால் வந்துட்டு எல்லா குவாலிஃபிகேஷனும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 10th 12th டிகிரி, அடுத்து எது டிப்ளமேட்டிக் கோர்சஸ் எதுவும் படிச்சிருந்தெல்லாம் அதாவது ஆட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ஒவ்வொரு மாணவரும் கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.